தெலுங்கு மயமாகிறதா திருவண்ணாமலை கோயில் முழுக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர் பலகையில அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள்னு போட்டிருக்கிறாங்க. அவ்வாறு அடையாளப்படுத்தப்படுவதற்கான காரணம் என்ன? கடைகள்லையும் ஹோட்டல்லையும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேம் போர்ட்ஸ், சில பேருந்துகள்ல திருவண்ணாமலைங்கிறத அருணாச்சலம்னு மாற்றிருக்காங்க. டிஜிட்டல் போர்ட்ஸ் எல்லாம் அருணாச்சலம்னு போட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. தெலுங்கர்களின் ஆதிக்கத்தில் சிக்குகிறதா திருவண்ணாமலை? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க எங்க ஊரை? வணக்கம். திருவண்ணாமலையில அப்படி என்னதான் நடக்குது, என்ன மாற்றம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதா இன்னைக்கு பல பேருடைய கேள்வியா இருக்கு. முன்னாடி எல்லாம் யூடியூப்ல போயிட்டு திருவண்ணாமலைன்னு டைப் பண்ணாக்கா அண்ணாமலையார் கோயில் குறித்த வீடியோக்களும் தீப திருவிழா சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் தான் லைனா ஃபீட்ல காமிக்கும். இன்றைய சூழல்ல நீங்க திருவண்ணாமலைன்னு போய் டைப் பண்ணாக்கா தெலுங்கு மயமாகிறதா திருவண்ணாமலை, தெலுங்கர்களின் ஆதிக்கத்தில் சிக்குகிறதா திருவண்ணாமலை அப்படிங்கிற தலைப்புல தான் எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்க்க முடியுது. இதை தாண்டி லோக்கல் பீப்புள்ஸ் நிறைய பேரு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க எங்க ஊரை அப்படிங்கிற மாதிரி காமெடியா நகைச்சுவையா ரீல்ஸ் எடுத்து போடக்கூடிய விஷயங்களையும் பார்த்தோம். அந்த ஊர்க்காரன் என்கிற அடிப்படையில அப்படி உண்மையிலேயே எங்க ஊர்ல என்ன மாற்றம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தேடி அலசி ஆராய்ச்சி பார்த்தேன். எனக்கு சில தெளிவுகள் கிடைச்சது. அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை என்னவா இருந்துச்சு, என்ன மாதிரியான சூழல் இருந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட தேவையில்லைங்க. கொரோனாக்கு முன்பு வரைக்கும் அந்த ஊர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்திக்க வேண்டிய தேவை இருக்கிறதா பாக்குறேன். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா இந்த வீடியோ ஈஸியா அணுகலாம். என்னதான் திருவண்ணாமலை வந்துட்டு மிகப்பெரிய வழிபாடு தலமாக பார்க்கப்பட்டாலும் கூட சாதாரண நாட்கள்ல, நார்மல் டேஸ்ல அந்த ஊருக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைவு, மிகச் சொற்பம் அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை. நான் சொல்றது கொரோனா காலகட்டத்திற்கு முன்பு வரைக்கும். அப்ப எப்பதான் கூட்டம் வரும்னாக்கா அவங்க எல்லாருக்குமே தெரியும், திருவண்ணாமலைனாக்கா பௌர்ணமி. அந்த சிறப்பு நாள்ல மட்டும் தான் எக்கச்சக்கமான வெளி மாவட்ட பக்தர்கள் வந்துட்டு திருவண்ணாமலைக்கு வந்துட்டு அண்ணாமலையாரை வழிபடுவாங்க. குறிப்பா கிரிவலம் மேற்கொள்றதுக்கு எக்கச்சக்க பேர் வருவாங்க. ஒரு வாட்டி கிரிவலத்துக்கு வந்துட்டா திரும்ப திரும்ப அந்த ஊருக்கு வர தூண்டும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கையா இருக்கு. அந்த வகையில ரிப்பிட்டிவ் கிரௌட் நிறைய பேர் வருவாங்க. பௌர்ணமிக்கு எப்பொழுதுமே கிரௌட் இருந்துகிட்டே இருக்கும். இப்படியாக பார்க்கப்பட்ட ஒரு கோயில். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பிரதோஷ நாட்கள்ல, ஏனைய சிவனுக்குரிய சிறப்பு நாட்கள்ல ஓரளவுக்கு கூட்டம் வரும். மற்றபடி நார்மல் டேஸ்ல பெரிய அளவுக்கு கூட்டமே இருக்காதுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா என்ன மாதிரியான லோக்கல் பீப்புள்லாம் சாதாரண நாட்கள்ல கோயிலுக்கு வழிபட போனாக்கா அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் 10 நிமிஷத்துல தரிசிச்சுட்டு வெளியில வந்துடலாம். அந்த அளவுக்கு தான் கூட்டம் இருக்கும். ஒரு 50-100 பேர் கூட கியூல இருக்க மாட்டாங்க. இப்படியாக இருந்த ஒரு ஊரு, ஒரு கோயில் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்சஸ் கண்டிருக்கு அப்படின்னாக்கா அது உண்மைதாங்க. நிறைய வெளிமாநில பக்தர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப முன்னாடி எல்லாம் வெளிமாநில பக்தர்கள் வரமாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு வந்ததே கிடையாதுங்க. ஆக இந்த வெளிமாநிலத்தவர் வருகைங்கிறது தான் இப்ப இன்னைக்கு பெரிய மாற்றமா மாறி இருக்கு. குறிப்பா ஆந்திரா தெலுங்கானா பீப்புள்ஸ் வந்துட்டு எக்கச்சக்கமா வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. ஒரு சாமியார் இருக்காப்லையா, அதாவது சொற்பொழிவாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர் கோட்டீஸ்வர ராவ்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து தெலுங்கு மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமானவரா. அவர் வந்துட்டு நிறைய திருவண்ணாமலை கோயிலை பத்தி புகழ்ந்து பேசியிருக்கிறாப்ல. குறிப்பா அதுதான் அவங்களுடைய குலசாமி அப்படிங்கிற மாதிரிலாம் பேச போகி இன்னைக்கு வந்துட்டு அது அந்த மக்கள் மத்தியில பயங்கரமா பரிச்சயமாகி நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையிலேயே அந்த சாமியாருக்கு, அவர் சாமியாரோ இல்ல சொற்பொழிவாளரோ, அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு டூரிசம் அந்த அளவுக்கு திருவண்ணாமலை டெவலப் ஆனதுக்கு காரணம் அவர் தான் நினைக்கிறேன். இன்னைக்கான சூழல்ல வண்டியில போறதே அந்த ரோட்ல சிரமமா இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பா இந்த ஆந்திரா தெலுங்கானா பீப்புள்ஸ் வந்துட்டு மலையை சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க. வார நாட்கள்ல ஒரு 10,000-20,000 பேர் போறாங்க. வார இறுதி நாட்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபடுறாங்க அப்படின்ற பொழுது அந்த அளவுக்கு நிரம்பி ஒழியுது. ஆனா இந்த டூரிசம் டெவலப் ஆனது உண்மையிலே லோக்கல் பீப்புள்ஸ்க்கு பெரிய அளவுக்கு எக்கனாமிக்கலா வலிமை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா திருவண்ணாமலை மாதிரியான ஒரு மாவட்டம் தமிழ்நாட்டிலே மிகவும் பின்தங்கிய மாவட்டம். பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்புகள் கிடையாது. குறிப்பா சொன்னோம்னாக்கா அதிகமான புலம்பெயர் தொழிலாளிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம்னாக்கா அது திருவண்ணாமலைக்கு சொல்லலாம். அப்படிப்பட்ட மாவட்டத்துல எக்கனாமிக்கலா ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு லோக்கல்லே கிடைக்குது அப்படின்னாக்கா அது வரவேற்கக்கூடிய விஷயம் தான் இல்லையா? அதனால திரும்பவும் சொல்றேன், கோட்டீஸ்வர ராவ் சாமியாரே எங்க இருந்தாலும் உங்களுக்கு நன்றி. அந்த வகையில இன்னைக்கு சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலையில வாரம் சில கோடிகள் வியாபாரம் ஆறதா சொல்லப்படுது. அது நேரடி விற்பனையா இருக்கலாம், சில சர்வீசஸா இருக்கலாம். இப்படி சில கோடிகள் வந்துட்டு அங்க புழங்குறதா சொல்லப்படுது. அது ரொம்ப நிறைய பேர் பயனடைகிறாங்க. அதாவது திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து வரக்கூடிய மக்கள்லாம் வந்துட்டு சிறிய கடைகள் வச்சு பிழைக்கிறதா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் அந்த ஊர்காரங்கிற அடிப்படையில நானுமே அதை பாக்குறேன். பெரிய அளவுக்கு கடைகள் வந்து நிரம்பி ஒழியுது, கண்கூடா பாக்குறேன். அந்த வகையில இந்த ஒரு விஷயத்தை வரவேற்றே ஆகணும். எந்த அளவுக்கு தெலுங்கு பீப்புள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னாக்கா மலை சுற்றுற வழி முழுக்க தெலுங்கு மேட்ரிமோனி அட்வர்டைஸ்மெண்ட் போர்டுலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குலாம் ஒரு வருத்தமே இருக்குடா, இத்தனை நாளா தமிழர்கள் சுத்திட்டு இருக்காங்க, ஒரு தமிழ் மேட்ரிமோனி அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு வச்சிருப்பீங்களா அப்படிங்கிற அளவுக்கு நகைச்சுவா ஒரு விஷயம் தோணுச்சு. அந்த அளவுக்கு வரத்து அதிகமாயிடுச்சு அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இதை மேற்கோள் காட்டினேன். ஆக்சுவலா என்னன்னாக்கா நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய வருகையினால வந்துட்டு இங்க டூரிசம் டெவலப் ஆயிருக்கு, லோக்கல் எக்கனாமி வந்து ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு
போது உள்ளபடி வரவேற்கத்தக்கது தான். அப்ப என்ன இஷ்யூ ஆகிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை, ஏன் தெலுங்கு மயமாகுது அப்படின்னு சொல்றாங்க, என்ன மாதிரியான கன்சர்ன்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம விவாதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதெல்லாம் வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கன்சர்ன் வந்துட்டு கோயிலுடைய அடையாளம். காலங்காலமா அந்த கோயில் வந்துட்டு அண்ணாமலையார் கோயில்னு அழைக்கப்படுறதுதான் வழக்கம். அப்படிப்பட்ட சூழல்ல இப்ப இந்த அறநிலைத்துறை சார்பில் கோயில் முழுக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர் பலகையில அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள்னு போட்டிருக்கிறாங்க. அவ்வாறு அடையாளப்படுத்தப்படுவதற்கான காரணம் என்ன? அப்ப அருணாச்சலேஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்துட்டு முன் வெள்ளியான்னு கேட்டீங்கன்னாக்கா இருந்திருக்கு. ஆனா அதை எத்தனை பேர் பயன்படுத்தி இருக்கிறாங்க, அவ்வாறாக விழிச்சிருக்கிறாங்களா காலங்காலமா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு நீங்க லோக்கல்ல போயிட்டு இந்த கோயிலுடைய பெயர் என்னன்னு கேட்டு பாருங்க, அண்ணாமலையார் கோயில் தான் சொல்லுவாங்க. அப்ப உள்ளூர் வாசிகளுக்கு உள்ளபடியே அது வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. அப்ப நம்ம காலம் தொட்டு வந்துட்டு அண்ணாமலையார் கோயில்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஏன் வந்துட்டு இவங்க அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள்னு தொடர்ச்சி அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப இந்த போர்ட்ஸ் எல்லாம் எப்ப வைக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியல, எந்த காலகட்டத்துல. குறிப்பா நான் வந்துட்டு பழைய போட்டோஸ் எல்லாம் தேடி பார்க்கும் பொழுது கோபுரங்கள்ல வைக்கப்பட்ட போர்ட்ஸ்ல வந்துட்டு அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள்லாம் இல்ல, ராஜகோபுரம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் குறிப்பிட்டிருக்கு. அப்ப இந்த போர்ட்ஸ் வந்து சமீபத்தில் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு பொழுது ஏன் அதை பயன்படுத்தணும், அண்ணாமலையார் கோயிலே பயன்படுத்தலாமே அப்படிங்கறதான் பல பேருடைய கேள்வியா இருக்கு. இது அரசியலாவே நான் கேள்விக்கு உட்படுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு ஆட்சியில் இருக்கு, ஓது மொழி தமிழாக இருக்க வேண்டும், அதற்கான முயற்சி வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கேட்டீங்கன்னாக்கா நிறைய கோயில்கள்ல இன்னைக்கு வந்து தமிழ்ல குடமுழுக்கு பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்ல இன்னைக்கு திமுக அதை தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படியான ஒரு நிலையில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏன் வந்து ஒரு கோயிலுடைய பெயர் அண்ணாமலையார் கோயில் இருக்கக்கூடாது, ஏன் வந்து சமஸ்கிருதத்துல அருணாச்சலேஸ்வரர்னு அழைக்கப்படணும், அடையாளப்படுத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதற்கு பதில நிச்சயமா வந்துட்டு தேடியாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது நிர்வாக ரீதியான சிக்கலா இல்ல இந்து அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏறேனும் இப்படியாக வச்சுட்டாங்களா அப்படிங்கறதா நமக்கு தெரியாது. ஆனா தொடர்ச்சியா அந்த கோயிலுக்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் வந்துட்டு இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும். நிச்சயமா அதை பார்க்கணும். அண்ணாமலையார் கோயில்னு மாத்தினா சால சிறந்ததா இருக்குங்கிறதான் எல்லாருடைய பார்வையா இருக்கு. அருணாச்சலம்ங்கிறது ஒரு உடமை சொல்லுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அருணம் பிளஸ் அசலம், அதாவது அருணம் அப்படின்னாக்கா ஒரு சிவந்த, அசலம்னாக்கா மலை, சிவந்த மலை அப்படிங்கிற பொருள் பட்டு தான் அந்த சொல் வழங்கப்படுதுங்கிறது சொல்றாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலைங்கிறதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா புராண ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கே தெரியும், அண்ணுதல் அப்படின்னாக்கா நெருங்குதல் அர்த்தம், அண்ணா அப்படின்னாக்கா நெருங்க முடியாத மலை அப்படிங்கிற பொருள் பட்டு அந்த மலை வழங்கப்படுவதாகவும் அதற்கு ஒரு பெரிய புராண கதை இருக்கு. அடிமுடி காண முடியாத சிவபெருமானுடைய வரலாறு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம மலைப்படுகடாம் அப்படிங்கிற ஒரு தமிழ் பாடல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு தமிழ் 10 பாட்டு பாடல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு ஒரு வரலாறு சொல்லப்படுது. அதாவது இந்த பர்வத மலை இருக்கு இல்லையா, திருவண்ணாமலையை ஒட்டி அந்த பர்வத மலையை ஒரு மன்னன் ஆண்டதாகவும் அவன் பெயர் வந்துட்டு நன்சை நன்னன் என்பதாகவும் அவனுடைய நினைவாக இந்த மலைக்கு வந்துட்டு நன்னன் மலைன்னு இருந்ததா, பின்னாடி வந்து அது அண்ணன் மலையாக மாறி அண்ணாமலையாக மாறியதாக ஒரு கதை சொல்லப்படுது. இப்படியாக வரலாற்றும் புராண ரீதியாகவும் பெயர் காரணம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழ் பெயரை வச்சுட்டு போறதுல என்ன சிக்கல் இருக்கு, இதை ஏன் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதல் கன்சர்னா இருக்கு. செகண்ட் கன்சர்ன் வந்துட்டு தமிழ் அரசு போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய சில பேருந்துகள்ல ஊருடைய பேரை மாத்திட்டாங்களாம். திருவண்ணாமலைங்கிறத அருணாச்சலம்னு மாத்திருக்காங்க. டிஜிட்டல் போர்ட்ஸ் தான் அருணாச்சலம்னு போட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து நிர்வாக ரீதியான தவறா இருக்கலாம். ஆனா ஒரு ஊரினுடைய பெயரை, அந்த அடையாளத்தை வந்துட்டு மாத்துறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். இது என்ன புரிதல பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல. திருவண்ணாமலை தெரிஞ்சுதான் அந்த வெளியூர் பக்தர்கள் எல்லாம் வராங்க, யாரா இருந்தாலும் வராங்க. அப்ப அருணாச்சலம்னு மாத்தி நேம் போர்டு வைக்கிறதுல என்ன பயன், அப்படி என்ன நீங்க ஒரு பயணிகளை ஈர்த்திட முடியும் அப்படிங்கறதுதான் எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. அப்ப இந்த ஒரு விஷயம் வந்துட்டு உள்ளூர் வாசிகளை அதிருப்தி அடைக்க செஞ்சு அதை ஒரு சீரியஸ் கன்சர்னா வந்துட்டு அவங்க சமூக ஊடகங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இதை தாண்டி கன்சர்ன் பர்சனை டேக் பண்ணி அந்த குறிப்பிட்ட டெப்போவை சார்ந்த அதிகாரிகளுக்கு சென்றடைஞ்சு அவங்களுமே வந்து விளக்கம் தந்திருக்கிறாங்க. அந்த மாற்றமும் செஞ்சிருக்காங்க. அதாவது அருணாச்சலம் போடப்பட்டிருந்த பேரை வந்து திரும்பவும் திருவண்ணாமலைன்னு மாத்திருக்காங்க. அதுவும் ஒரு பஸ்ல கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 3-4 பஸ்ல இந்த மாதிரி நடந்திருப்பதா சொல்லப்படுது. அப்ப திரும்பவும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காத வண்ணம் வந்துட்டு அரசாங்கம் பார்த்துக்கணும், ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும். உள்ளூர் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர்கள் வந்துட்டு இதை அறிவுறுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. அடுத்த கன்சர்ன் வந்துட்டு இந்த கடைகள்லையும் ஹோட்டல்லையும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேம் போர்ட்ஸ், அதுல நிறைய தெலுங்கு பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. ஆனா எனக்கு அந்த குற்றச்சாட்டுலாம் கிடையாது. இயல்பா ஒரு ஊர்ல வந்து டூரிசம் டெவலப் ஆகுது, நிறைய வெளியூர் மக்கள் வராங்க, மாற்று மொழியினர் வராங்க அப்படின்னாக்கா தங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக அது ஒரு யுக்தியா பயன்படுத்துவாங்க. அப்ப தமிழ், ஆங்கிலம் கூட வந்துட்டு இந்த இதர மொழிகளை வந்துட்டு ஆட் ஆன் பண்ணிக்கிறதுல எந்தவித தவறும் இருக்கதா எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு தமிழ், இங்கிலீஷ், தெலுங்குன்னு போறதுல தப்பு கிடையாது. ஆனா கூடுதலா சில பேர் போயிட்டு தமிழையே முற்றிலுமா புறக்கணிச்சுட்டு வெறும் ஆங்கிலம், வெறும் தெலுங்கு அப்படிலாம் நேம் போர்ட்ஸ் வைக்கும் போது நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டுல அரசாங்கமே வந்துட்டு பலரை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது தமிழ்ல பெயர் பலகை வைங்க, தமிழ்ல நீங்க பெயர் பலகை வைக்கிறீங்கன்னாக்கா தமிழ்ல வந்துட்டு பெருசா போடுங்க, ஆங்கிலத்துல அதை விட கொஞ்சம் சின்னதா போடுங்க. இப்படியாக தமிழை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஒரு ஊர்ல இப்படியான ஒரு சேஞ்சஸ் கிட்டத்தட்ட 10% கடையில இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறத நம்ம பார்க்கணும். குறிப்பா மலை சுத்தி வரக்கூடிய அந்த பகுதிகளில் இப்படியாக இருக்கு. அப்ப நான் சொன்ன மாதிரிதான் தமிழோடு இங்கிலீஷோட சேர்த்து தெலுங்குறதா பிரச்சனை இல்லை. வெறும்
தெலுங்கு இங்கிலீஷ் இருக்கு, தமிழே இல்லைனாக்கா அது பெரும் சிக்கல் இல்லையா தமிழ்நாட்டுல? அப்ப இதை மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் எடுத்துக்கணும். மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழும்புது. இது நான் உங்களுடைய கவனத்துக்கே விட்டுறேன். அடுத்து நிறைய வீடியோக்கள்ல பார்க்கும்பொழுது தெலுங்கு பீப்புள் நிறைய பேர் வந்துட்டு திருவண்ணாமலை இடம் வாங்கி போடுறாங்க, அவங்க வந்து திருவண்ணாமலையை கைப்பற்ற பாக்குறாங்க, அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஆக்சுவலா நம்மளும் போயிட்டு அப்படியே சுத்தி பார்த்தோம். நிறைய பிளாட் போடக்கூடிய ஆட்களுமே வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குலயே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு கிரேஸ் இருக்கு திருவண்ணாமலை மேல. ஏன்னா திருவண்ணாமலை சடனா பூம் ஆயிருக்கு, அண்ணாமலையாருக்குன்னு மற்ற மாநிலத்தவர்கள், குறிப்பா ஆந்திரா தெலுங்கானா பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு கிரேஸ் ஏற்பட்டிருக்கும் பொழுது பணம் படைத்தவர்கள் எல்லா ஊர்லயும் இடம் வாங்கி போடுற மாதிரி அந்த ஊர்லயும் இடம் வாங்கி போடணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக திருவண்ணாமலையில இருக்க எல்லாருமே இடத்த கொடுத்துட்டு போறது கிடையாது, அவங்களும் எல்லா இடத்தையும் வாங்கிட போறது கிடையாது. இது நார்மலா மெட்ரோ சிட்டிஸ்ல நம்ம எவ்வளவு பாக்குறோம், மற்ற மாநிலத்தவர்கள் வந்துட்டு இடம் வாங்குறது, அங்க வந்து தங்குறது. நம்ம ஊர்ல இருந்து எவ்வளவு பேர் வந்துட்டு மற்ற மாநிலத்துல போய் வசிக்கிறாங்க, பெங்களூர்ல இல்லையா, டெல்லியில இல்லையா, மும்பைல இல்லையா? அப்ப இந்த இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு ஒருத்தவங்க இடம் வாங்குறதெல்லாம் போயிட்டு நம்ம வந்துட்டு குறையும் சொல்ல முடியாது, குற்றமும் காண முடியாது. அப்ப சந்தேக கண்ணோட்டத்துல அவங்க வந்துட்டு ஒட்டுமொத்தமா திருவண்ணாமலை கைப்பற்ற பாக்குறாங்க அப்படிங்கிற சொல்றதுலயும் ஏதாவது முகாந்திரம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு திருவண்ணாமலை தெரியல. அப்ப அந்த அளவுக்கு ஒரு பெரிய மேட்ச் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அது ரொம்ப இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இதுதான் இப்போதைக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள். ஆக திருவண்ணாமலைக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் இது. ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிர்வாக ரீதியான சில சிக்கல்கள் எல்லாம் வந்துட்டு கலைஞ்சிட்டா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். டூரிசம் டெவலப் ஆகிட்டு இருக்கு, பொருளாதார ரீதியா அந்த ஊர் மேம்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி.